ஓம் சாந்தி. 4/8/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா, ரிவைஸ் டேட் 18/1/2001, மதுபன். முரளியின் தலைப்பு: யதார்த்தமான நினைவின் சான்று சக்தியின் சொரூபமாகி சக்திகளின் மூலமாக அனைவருடைய பாலனை செய்வது. இன்று அனைவருடைய உள்ளத்திலும் ஞாபகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பாப் தாதாவிடம் அமிர்த வேளையில் இருந்தே நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் சார்பில் ஸ்நேகம் மற்றும் அன்பின் விதவிதமான மாலைகள் கழுத்தில் விழுந்து கொண்டிருந்தது. கூடவே உள்ளத்திலிருந்து அன்பு மற்றும் நினைவின் பாடலையும் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த இரண்டு விதமான குழந்தைகளுக்கும் பாப்தாதா கைமாறாக விதவிதமான சக்திகளின் விதவிதமான வரதானங்களின் மாலைகளை அணிவித்து கொண்டிருந்தார். அதாவது 18th ஜனவரி அப்படின்னா அனைவருக்குமே சாக்கார பாபாவினுடைய அந்த நாட்களுடைய ஞாபகங்கள் வரும் தானே. அந்த ஞாபகங்கள்ல நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் ஸ்நேகத்தின் அன்பின் விதவிதமான மாலைகளை பாப்தாதாவுக்கு அணிவிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பாபா சும்மா இருப்பாரா? அதுக்கு கைமாறாக பாப்தாதாவும் விதவிதமான சக்திகளின் விதவிதமான வர்தானங்களின் மாலையை அணிவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றார். இந்த நினைவு நாள் சாக்கார உலகத்தின் அரங்கில் சக்தி சுரூபத்தின் வர்தானத்தின் மூலம் மகன் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய விசேஷ நாளாகும். அதாவது பிரம்மா பாபா சாக்காரத்தில் இருக்கிற வரை யாரோ ஒருத்தர் பெரியவர் ஆசிரமம் நடத்திட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. ஆனால் பிரம்மா பாபா அவ்வியக்த ஆன பின்னாடி பிரம்மகுமார் குமாரிகள் நிறைய சேவை செய்யும் போது, யார் இந்த பிரம்மகுமார் குமாரிகள், இவங்க யாருடைய குழந்தைகள் அப்படின்றது எல்லாருமே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால சன் ஷோஸ் ஃபாதர், மகன் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய நாள் இது அப்படின்றார். அதுவும் இந்த உலகத்தின் மேடையில் சக்தி ஸ்வரூபத்தினுடைய வரதானத்தின் மூலம். அப்படியே இல்லை, பாபா அந்த சக்திகளுடைய வரதானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரதானத்தின் மூலம் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கு அப்படின்றார். ஏனென்றால் இந்த நாள் சாக்கார ரூபத்தில் சேவைக்கு நிமித்தமாக்குவதற்காக குழந்தைகளை சேவையின் மேடை என்கிற ஆசனத்தில் அமர்த்துவதற்கான மேலும் பொறுப்பு கிரீடத்தை அணிவிக்கின்ற நாள் ஆகும். அதாவது சாக்கார ரூபத்தில் சேவைக்கு நிமித்தமாகுவதற்காக கிரீடம் மற்றும் திலகம் அணிவிக்கும் நாளாகும். அனைத்து குழந்தைகளும் தந்தைக்கு உதவியாளர்களாக நிமித்தமாகி இருக்கிறார்கள், மேலும் ஆகிக்கொண்டே இருப்பார்கள். பாப்தாதாவும் குழந்தைகள் சேவையில் ஊக்கம் உற்சாகத்துடன் முன்னேறி கொண்டிருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் பரிக்கிரமமாக தைரியம் மற்றும் உற்சாகத்துடன் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். மெஜாரிட்டி குழந்தைகள் நினைவு மற்றும் சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். எப்படி இன்றைய தினம் குழந்தைகள் விசேஷமாக நாலாபுறங்களிலும் பிரம்மா பாபாவின் நினைவில் அன்பில் மூழ்கி இருக்கிறார்கள், அதே போலவே விசேஷமாக பிரம்மா பாபாவும் குழந்தைகளின் அன்பில் மூழ்கி இருக்கிறார். இன்று பிரம்மா பாபா குழந்தைகளின் விசேஷ தன்மைகளை பார்த்து கொண்டிருந்தார். இதுபோல் ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷ தன்மைகள் எதிரில் வந்து கொண்டிருந்த போது பிரம்மா பாபாவின் வாயிலிருந்து ஆஹா குழந்தைகளே ஆஹா, சபாஷ் குழந்தைகளே சபாஷ் என்ற வார்த்தைகள் வெளிவந்து கொண்டிருந்தது. பிறகு என்ன நடந்தது? எப்போது பிரம்மா தந்தையின் வாயிலிருந்து ஆஹா குழந்தைகளே ஆஹா, சபாஷ் குழந்தைகளே சபாஷ் என்ற வார்த்தைகள் வெளிவந்து கொண்டிருந்ததோ, அப்போது குழந்தைகளின் கண்களிலிருந்து அன்பின் கங்கை யமுனை வெளிவந்து கொண்டிருந்தது.
அதாவது அன்பின் ஆனந்த கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது அப்படின்றார். ஒவ்வொரு குழந்தையும் அன்பு என்கிற நதியில் மூழ்கி இருந்தார்கள். வத்தனத்தின் காட்சி இப்படிதான் இருந்தது. அதாவது வத்தனத்துல பாபா எல்லா குழந்தைகளையும் எமர்ஜ் செய்து குழந்தைகளுடைய கண்கள்ல அந்த ஆனந்த கண்ணீர் வந்துட்டே இருந்தது. அன்பின் நதியில் மூழ்கி இருந்தாங்க. இதுதான் அந்த வத்தனத்தினுடைய காட்சி அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். சாக்கார உலகத்திலும் கூட ஒவ்வொரு இடத்திலும் அவரவர்களுடைய நினைவு மற்றும் சிநேகத்தின் காட்சியை பாப்தாதா பார்த்தார். 18th ஜனவரி அப்படின்னா ஒவ்வொரு சென்டர்லேயும் ஸ்பெஷலாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்பெஷல் போக் இருக்கும், யோகா இருக்கும், நினைவு நாள் அப்படின்னு சொல்லி இந்த பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருப்பாங்க, அன்பை வெளிப்படுத்துவாங்க. இந்த காட்சியை நான் பார்த்தேன். வத்தனத்தில் மட்டும் இல்லை, இங்கேயும் ஸ்தூல உலகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் நான் அதை பார்த்தேன் அப்படின்றார். இப்போது மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? நினைவு என்னவோ இருக்கிறது, ஆனால் யதார்த்த நினைவின் நிரூபணமாக நினைவின் மூலம் சக்தி சொரூபம் ஆக வேண்டும். அதாவது நீங்கள் பாபா நினைவில் இருக்கிறீங்க, பாபாவை நினைக்கிறீங்க, பிரம்மா பாபா மீது உங்களுக்கு அன்பு இருக்குது. ஆகையால பிரம்மா தந்தையும் நீங்கள் நினைக்கிறீங்க, நினைவு இருக்குது. ஆனால் யதார்த்த நினைவின் நிரூபணம் என்ன? சக்தி சொரூபம் ஆகுவது. ஆகையால் யதார்த்த நினைவின் நிரூபணமாக நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அதுக்கு ஒரு சான்று இருக்கணும் இல்லையா? ஆகையால் யதார்த்த நினைவின் நிரூபணமாக நினைவின் மூலம் சக்தி சொரூபம் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நினைவு மிகவும் உயர்ந்தது. எப்போது பிராமணர் ஆனீர்களோ, பாப் தாதாவிடம் இருந்து என்ன பிறப்புரிமையை அடைந்தீர்களோ அதை ஒரு செகண்டின் நினைவின் மூலம் அடைந்து விட்டீர்கள். உள்ளம் அறிந்து கொண்டது. இதயத்தில், மனதில், புத்தியில் நான் பாபாவினுடையவன் மற்றும் பாபா என்னுடையவர் என்ற நினைவு வந்துவிட்டது. இந்த நினைவின் மூலம்தான் பிறப்புரிமையின் அதிகாரத்திற்கு அதிகாரி ஆனீர்கள். இந்த நினைவு சர்வ சக்திகளின் சாவியாகிவிட்டது. அதாவது நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர், இது அனைத்து சக்திகளை அடைவதற்கான சாவி ஆயிடுத்து அப்படின்றார். எனவே இந்த நினைவுதான் கோல்டன் கீ, அதாவது தங்க சாவியாக இருக்கிறது. நான் பாபாவினுடையவன் என்பதின் பொருள் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் என்பதாகும். எப்போது நான் ஆத்மா பாபாவின் குழந்தை என்பது நிச்சயமாகிவிட்டதோ, இந்த நிச்சயம் ஏற்படுவதற்கு எவ்வளவு நேரமானது? கோர்ஸ் எடுத்துக்கொள்வதற்கு நேரமாக இருக்கலாம். ஆனால் எப்போது நான் ஆத்மா பாபாவின் குழந்தை என்பது நிச்சயமாகிவிட்டதோ அப்போது இதற்கு எவ்வளவு நேரம் ஆனது? ஒரு வினாடியின் வியாபாரம் ஆகிவிட்டதல்லவா? அதாவது பாப் தாதா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் 7 நாள் கோர்ஸ் எடுத்திருக்கலாம். அந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு 7 நாள் ஆயிருக்கலாம். ஆனால் நான் ஆத்மா அப்படின்ற அந்த நிச்சயம் ஏற்படுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆனது? நான் பாபாவினுடையவன் அப்படின்ற அந்த நிச்சயம் ஏற்படுறதுக்கு அது எப்போ ஏற்பட்டதோ, 6 மாதம் கழிச்சு ஏற்பட்டிருக்கலாம், 1 மாதம் கழிச்சு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த நிச்சயம் ஏற்படுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆனது? 1 செகண்டு தானே. ஆகையால் இது 1 வினாடியினுடைய வியாபாரம் ஆகிவிட்டது அப்படின்றார். எனவே 1 வினாடியில் ஆஸ்திக்கு அதிகாரியாகி விட்டீர்கள். அனைவரும் அதிகாரியாகி விட்டீர்கள். ஆகிவிட்டீர்கள் தானே. அனைவரும் அதிகாரிகளாக ஆகிவிட்டீர்களா அல்லது ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? அதிகாரி ஆகிவிட்டீர்களா? பக்கா தானே. நல்லது. டபுள் ஃபாரினர்ஸ் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிட்டீர்களா? பாண்டவர்கள் அதிகாரி ஆகிவிட்டீர்களா? பக்காவாக ஆகிவிட்டீர்களா? பக்காதானே. மிக நல்லது. அதிகாரிகளுக்கு வாழ்த்துக்கள்.
அதிகாரமாக தந்தையிடம் இருந்து விசேஷமாக அனைத்து சக்திகளும் கிடைத்திருக்கிறதா? கிடைத்துவிட்டது என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். அனைத்து சக்திகளும் கிடைத்து விட்டதல்லவா? அல்லது சிலருக்கு 8 சக்திகள், சிலருக்கு 6 சக்திகள் என்று கிடைத்திருக்கிறதா? உங்களை நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் என்றுதானே சொல்லிக் கொள்கிறீர்கள். சக்திவான் என்று சொல்லிக் கொள்வதில்லை, சர்வசக்திவான் என்றுதான் சொல்லிக் கொள்கிறீர்கள். முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் சர்வசக்திவானாக இருக்கிறீர்களா? பாப் தாதா சர்வ என்ற வார்த்தையை பற்றி கேட்கிறார். அதாவது சக்திகள் இருக்கு எல்லார்கிட்டயோ, அனைத்து சக்திகளும் இருக்கா? சக்திவானாக இருக்கிறீங்க, சர்வசக்திவானாக ஆயிருக்கிறீங்களா? அனைவரும் சர்வசக்திவான்களா அல்லது சக்திவான் யாராவது இருக்கிறீர்களா? நான் சர்வசக்திவானாக இல்லை, ஆனால் சக்திவானாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? யாரும் இல்லையா? அதாவது யாருமே கை உயர்த்தவில்லை. ஆக அனைவருமே மாஸ்டர் சர்வசக்திவான்கள் தானே? நல்லது. சரி, இப்போது பாப் தாதா கேட்கிறார், ஹே மாஸ்டர் சர்வசக்திவான்களே, ஒவ்வொரு விஷயத்திற்கும், அதாவது இயற்கைக்கு, மாயாவிற்கு, சுபாவ சம்ஸ்காரத்திற்கு சர்வசக்திவான்களாக இருக்கிறீர்களா? வாயுமண்டலத்தில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் சர்வசக்திவான்களாக இருக்கிறீர்களா? அதாவது பாப் தாதா என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, நீங்க எல்லாருமே சர்வசக்திவான் தானே? சக்திவான் இல்லை, சர்வசக்திவான். அனைத்து சக்திகளும் உங்களிடம் இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு, அனைத்து சக்திகளும் இருக்கணும். இல்லை அப்படின்னா மாயாவை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. மாயையின் மூலமா நமக்கு பிரச்சனைகள் வருது, இல்லை இயற்கையின் மூலமாக பிரச்சனைகள் வருது. அப்போ இயற்கையை ஃபேஸ் பண்ணணும்னா அப்போவும் அனைத்து சக்திகளும் வேணும். அது மட்டும் இல்லை, சம்ஸ்கார சுபாவத்தின் பிரச்சனைகள் வருது. அப்போ அதுலேயும் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கும் அனைத்து சக்திகள் தேவைப்படுது. ஸோ வாயுமண்டலத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலும் சர்வசக்திவானாக இருக்கிறீர்களா? அதை ஃபேஸ் பண்ணி முன்னேறதுக்கு அல்லது வெற்றி அடைவதற்கு அந்த அளவிற்கு அனைத்து சக்திகளும் இருக்கா அப்படின்னு கேட்குறார். இந்த இயற்கை, மாயை, சம்ஸ்காரம், வாயுமண்டலம் மற்றும் சகவாச தோஷம் என்ற இந்த 5ஐயும் தன்னுடைய சக்தியின் ஆதாரத்தில் அடிமையாக்கி விட்டீர்களா? இது 5 தலை நாகம். இயற்கை, மாயை, சம்ஸ்காரம், வாயுமண்டலம், சகவாச தோஷம். இந்த 5மே 5 தலை நாகம் போல. இந்த 5 தலை நாகத்தின் மீது அதிகாரியாகி நடனம் ஆடுகிறீர்களா? கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கும்போது அந்த காளிங்க சர்ப்பத்தின் மீது நடனம் ஆடினதாக காட்டிருக்காங்க இல்லையா? அப்போ இந்த 5 தலை நாகத்தின் மீது நீங்க நடனம் ஆடுறீங்களா அப்படின்னா அந்த நாகத்தை நீங்க அடிமையாக்கி இருக்கிறீங்களா? இயற்கை, சம்ஸ்காரம், மாயை, வாயுமண்டலம் உங்களுக்கு அடிமையாக இருக்கா? அடிமை அப்படின்னா அதனுடைய பிரபாவத்துல நீங்க வரல தானே, மாயினுடைய தாக்கத்துல நீங்க வரல தானே, தோல்வி அடையல தானே, சம்ஸ்காரத்திற்கு வசமாக கீழே விழல தானே, சகவாச தோஷத்துல எந்த பாவ கர்மமும் செய்யலே தானே, வாயுமண்டலத்திற்கு வசமாகவில்லை தானே. ஆகையால அந்த 5 தலை பாம்பின் மீது நடனம் ஆடக்கூடியவர்களா அப்படின்னு கேட்கிறார். அல்லது அதில் ஏதாவது ஒரு தலை வெளியே நீட்டி உங்கள் மீது டான்ஸ் ஆடுகிறதா? அதாவது நீங்க அந்த பாம்பை அடிமையாக்கியிருக்கீங்களா? அல்லது அதுல ஏதாவது ஒரு தலை உங்களை அடிமையாக்கி உங்க மீது அது டான்ஸ் ஆடுதா? பாம்பும் மிக நன்றாக டான்ஸ் ஆடுகிறதல்லவா? ஃபேமஸ் இல்லையா? பாம்பு டான்ஸு ஃபேமஸ். அந்த மகுடி ஊதியே பாம்பை பிடிச்சிடுவாங்க இல்லையா? ஏன்னா அந்த பாம்பு கூட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும் அந்த சவுண்டு கேட்ட உடனே. ஆக இப்படி ஏதாவது ஒரு தலை உங்களுக்கு ஆட்டம் காட்டுவதற்காக வருவதில்லை தானே.
ஒருபோதும் அதனுடைய ஆட்டத்தை பார்ப்பதற்கு உங்களுக்கு பிடிப்பதில்லை தானே? 5 தலை நாகத்தை தன் கழுத்து மாலையாக ஆக்கிக் கொண்டு விட்டீர்களா? பாம்பை படுக்கையாக்கி விட்டீர்களா? நடன மேடையாக ஆக்கி விட்டீர்களா? விஷ்ணுவை அந்த பாம்பு படுக்கையில படுத்திருக்கிற மாதிரி காட்டிருக்காங்க. கிருஷ்ணர் வந்து அந்த பாம்பின் தலை மீது டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டிருக்காங்க. ஆகையால அடிமையாக்கிட்டீங்களா அப்படின்னா அந்த பாம்பு உங்களுக்கு படுக்கையா எடுத்தா நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? நடன மேடையாக ஆக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறார். உங்களுடைய கடைசி நிலையாகிய மகாதேவ், தபஸ்வி தேவ், அஷரீரி நிலையுடைய தேவாத்மா, ஃபரிஷ்தா ஆத்மா என்ற இந்த ஞாபகார்த்த சின்னத்தில் பாம்பை கழுத்து மாலையாக காட்டியிருக்கிறார்கள். எப்போது இந்த மாலை அணிந்து கொள்கிறீர்களோ அப்போது பாபாவின் மாலையில் நல்ல நம்பரில் அருகாமையில் இருக்கும் மணியாக ஆகுவீர்கள். பாப்தாதா இதற்கு முன்பும் கூறியிருக்கிறார். அதாவது தற்சமய நேரத்தின் அவசியத்திற்கேற்ப விசேஷமாக பொறுமை சக்தி மற்றும் பிரச்சனைகள் அல்லது சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் சக்தி கர்மத்தில் அவசியமானதாக இருக்கிறது. எண்ணத்தில் பேச்சில் மட்டும் இருந்தால் போதாது, கர்மத்திலும் இருக்க வேண்டும். பாப்தாதா ரிசல்ட்டில் பார்த்தார், குழந்தைகளிடம் சக்திகள் இருக்கிறது, சக்திகள் இல்லை என்று அப்படி சொல்ல முடியாது. ஆனால் என்ன வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது என்றால், சமயம் வரும்போது, அதாவது எந்த சமயத்தில் எந்த சக்தியை எந்த விதிப்படி காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டுமோ அதில் வித்தியாசம் இருக்கிறது. நினைவிருக்கிறது, ஆனால் அந்த நினைவை சக்திசாலி சுரூபத்தில் கொண்டு வருவதில்லை. அதாவது ஒரு போர் வீரரிடம் அனைத்து ஆயுதங்களும் இருக்கு, ஆனா எந்த ஆயுதத்தை எந்த நேரத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா ஆயுதங்கள் இருந்தும் அவரால் அந்த போர்ல வெற்றி அடைய முடியுமா? முடியாது இல்லையா? அந்த அர்த்தத்துல பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். சக்திகள் இருக்கு, இல்லைன்னு ஒன்றும் சொல்லலை. ஆனால் அந்த நேரம் வரும்போது எந்த நேரத்துல எந்த சக்தியை எந்த விதிப்படி காரியத்தை கொண்டு வரணுமோ ஈடுபடுத்தணுமோ அதுல வித்தியாசம் வந்துடுறது அப்படின்றார். என்னிடம் இந்த சக்தி இருக்கு என்ற நினைவு கூட இருக்கு, ஆனாலும் அந்த நினைவு சக்திசாலியாக இல்லை அப்படின்றார். நினைவு அதிகமாக இருக்கிறது, ஆனால் சக்தி ஸ்வரூபம் சில சமயம் குறைவாகவும் சில சமயம் சரியாகவும் இருக்கிறது. அதாவது நினைவிருந்தால் மட்டும் போதாது, செயல்படுத்துறதுக்கு சக்தி ஸ்வரூபம் தேவை. நான் இப்படி செய்வேன், நான் அப்படி செய்வேன், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைச்சா போதாது. நான் மாயாவை ஜெயிக்கணும், சம்ஸ்காரத்துக்கு வசமாகக்கூடாது அப்படி நினைத்தால் போதாது. சக்தி ஸ்வரூபம் ஆனால்தான் நீங்க ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறார். நினைவு ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆக்கிவிட்டது. ஆனால் ஒவ்வொரு நினைவின் சக்தி வெற்றியாளராக்கி வெற்றி மாலையில் சமீபத்தில் வரக்கூடிய மணியாக ஆக்கிவிடுகிறது. அதாவது வெறும் நினைவு மட்டும் இருந்ததுன்னா அதிகாரியாக ஆயிடுவீங்க. ஆனா அந்த நினைவின் சக்தி இருந்தது அப்படின்னா வெற்றியாளராக ஆகி வெற்றி மாலையில சமீபத்துல மணியாக வருவீங்க. அப்போ அந்த நினைவின் சக்தி உங்களை அந்த நிலைக்கு கொண்டு வந்துடுறது அப்படின்றார். ஆகையால் சக்திகளை சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். மனதில் இருக்கிறது, புத்தியில் இருக்கிறது, ஆனால் ஒவ்வொரு சக்தியும் உங்களுடைய சொரூபத்தில், அதாவது ஒவ்வொரு காரியத்திலும் நடைமுறையில் வர வேண்டும். ஆக நினைவு நாளை மிக நன்றாக கொண்டாடினீர்கள். இப்போது சக்திகளை சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். நீங்கள் யாரையாவது பார்க்கும் போது அவர்களுக்கு உங்களுடைய கண்கள் மூலமாக சக்தி சொரூபம் அனுபவம் ஆக வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு வர்தானத்தினால் மற்றவர்கள் சக்திசாலியாக ஆகிவிட வேண்டும். சக்தியின் அனுபவம் செய்ய வேண்டும். அதேபோல் வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல,
உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுக்கு சக்தியின் வரதானம் என்ன கிடைத்திருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்வீங்கள். மனம் மற்றும் புத்தியின் மூலமாக உயர்ந்த சங்கல்பம் மற்றும் யதார்த்த நிர்ணய சக்தியின் வாயு மண்டலத்தை உருவாக்குங்கள். சாதாரண நடத்தையிலும் கூட ஃபரிஷ்தா தன்மையின் சக்தி ஸ்வரூபம் தெரிய வேண்டும். தனக்கும் மற்றவர்களுக்கும் டபுள் லைட் ஸ்வரூபம் அனுபவம் ஆக வேண்டும். அப்படி இருக்கிறதா? ஆக போகும் போதும் வரும்போதும் சக்தி ஸ்வரூபமாகுங்கள், மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்குங்கள். பாபா இன்று பிரம்மா பாபாவை சுற்றி பார்க்க அழைத்து சென்றார். எதை சுற்றி பார்க்க அழைத்து சென்றார்? அதாவது சிவ் பாபா பிரம்மா பாபாவை என் கூட வா, நான் ஒரு விஷயத்தை காட்டுறேன், ஒரு காட்சியை காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போனாரா. பிரம்மா பாபா அவ்வியக்தமான பிறகு அவ்வியக்த ஜென்மம் எடுத்த பிராமணர்களையும் காட்டினார். எத்தனை பேர் இருப்பார்கள்? சாகாரத்தில் இருந்ததை விட அவ்வியக்த ரூபத்தில் படைக்கப்பட்டவர்கள் மிக அதிகமாக இருந்தார்கள். ஒவ்வொரு இடத்திலும் பாபா அவ்வியக்தமான பிறகு பிறந்த புதிய பிராமண குழந்தைகளை வதனத்தில் எமர்ஜ் செய்தார். கேட்டீர்களா? நீங்களும் அதில் இருக்கிறீர்கள் தானே? பாப்தாதா ஒவ்வொருவருக்கும் மிகவும் சிநேகம் நிறைந்த நெருக்கத்தின் திருஷ்டி கொடுத்தார். மேலும் அவ்வியக்த படைப்புகளுக்கு விசேஷமாக ஒரு பரிசையும் கொடுத்தார். இப்போது இங்கே அமர்ந்திருப்பவர்களில் சாகார பிரம்மா பாபாவுக்கு பிறகு படைக்கப்பட்ட பிராமண ஆத்மாக்கள் இருந்தால் அவர்கள் மட்டும் கை உயர்த்துங்கள். மெஜாரிட்டியாக இருக்கிறீர்கள். சரி, கையை கீழே விடுங்கள். நல்லது. இப்போது சாகார ரூபத்தில் படைக்கப்பட்டவர்கள் கையை உயர்த்துங்கள். மிக குறைவு. இன்றைய சபையில் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். ஆகையால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் எமர்ஜ் செய்தார். ஏனென்றால் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இங்கு அனைவரும் அமர்வதற்கு இடம் போதாது. வதனத்தில் அனைவரும் அமர முடியும். அங்கு எவ்வளவு இடம் வேண்டுமோ அவ்வளவு இடம் இருக்கிறது. எனவேதான் அனைவரையும் வதனத்தில் எமர்ஜ் செய்தார், அதாவது வதனத்திற்கு அழைத்தார். அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள். பாப்தாதா அதைவிட அதிகமாக மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார். பாப்தாதா அந்த ரத்தினங்களுக்கு பரிசு வழங்கினார். அந்த பரிசு மிகவும் அழகான கரையற்ற வைரத்தால் ஆன ஜொலித்து கொண்டிருக்கும் தாமரை மலராக இருந்தது. பாபா பரிசு கொடுப்பார் அப்படின்னா அது சாதாரண பரிசாக இருக்காது இல்லையா? மிகவும் அழகான கரையற்ற வைரத்தாலான ஜொலித்து கொண்டிருக்கும் தாமரை மலராக இருந்தது. அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் வதனத்துல இருக்கீங்க. உங்களுக்கு பாபா அது போன்ற ஒரு அழகான பரிசு கொடுத்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு தாமரை இதழிலும் விதவிதமான சக்திகள் இருந்தது. அவை விதவிதமான நிறத்தில் ஜொலித்து கொண்டிருந்தது. அந்த வைர தாமரை மலரை உங்கள் கண் முன்னால் கொண்டு வாருங்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை பாருங்கள். எமர்ஜ் ஆனதா? எமர்ஜ் செய்து விட்டீர்களா? டபுள் ஃபாரினர்ஸ் எமர்ஜ் செய்தீர்களா? டீச்சர்ஸ் எமர்ஜ் செய்தீர்களா? பாண்டவர்கள் எமர்ஜ் செய்தீர்களா? மேலும் இனிமையிலும் இனிமையான தாய்மார்கள் எமர்ஜ் செய்தீர்களா? இந்த விஸ்வவித்யாலயத்தின் விசேஷமே இந்த தாய்மார்கள்தான். அனைவருக்கும் எந்த விஷயத்தில் ஆச்சரியமாக இருக்கிறது? இவ்வளவு தாய்மார்கள் தூய்மையின் விரதம் எடுத்து தேவிகளின் ரூபத்தில் மாறிட்டார்கள். மெஜாரிட்டி தாய்மார்கள்தான் தென்படுகிறார்கள். ஆகையால் பாப்தாதா இன்று அவ்வியக்த படைப்பிற்கு மிகுந்த அன்பை வழங்கினார். மேலும் வதனத்தில் ஒரு பூந்தோட்டத்தையும் எமர்ஜ் செய்தார். ஒரு மலையையும் எமர்ஜ் செய்தார்.
கூடவே ஒரு கடலையும் எமர்ஜ் செய்தார். மலை, தோட்டம், கடல். பிறகு அனைவரையும் நன்றாக அதை சுற்றி காட்டினார். சுற்றி வருவதற்கு சுதந்திரம் இருந்தது. விளையாட வைக்கவில்லை, அதாவது பால் பேட் விளையாட வைக்கவில்லை. சிலர் கடல் அலைகளில் விளையாடி கொண்டிருந்தார்கள். சிலர் மலை மீது அமர்ந்து கொண்டிருந்தார்கள். சிலர் பூந்தோட்டத்தை சுற்றி வந்தார்கள். ஆக இன்று வதனத்தில் அவ்வியக்த படைப்பின் சபை கூடி இருந்தது. பாப்தாதா அனைவருக்கும் இந்த வரதானத்தை தான் கொடுத்தார். அதாவது சதா சர்வ சக்திகளுடன் வாழ்ந்து கொண்டே இருங்கள், பறந்து கொண்டே இருங்கள் என்று. ஆக இன்றைய நினைவு நாளின் விசேஷ மகா மந்திரம், நினைவு சொரூபமாகி சக்திகளை சொரூபத்தில் கொண்டு வாருங்கள், பொக்கிஷத்தை மறைத்து வைக்காதீர்கள். ஒவ்வொரு கர்மத்தின் மூலம் வெளியில் கொண்டு வாருங்கள். அதாவது சக்திகளை வெளியில கொண்டு வருது அப்படின்னா உங்க கர்மத்துல அந்த சக்திகள் தெரியணும், கர்மத்துல அந்த சக்திகள் பயன்படணும். அந்த சக்திகளுடைய ஆதாரத்துல உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இருக்கணும். அமைதி சக்தியின் ஆதாரத்துல பேச்சு. அப்போ நீங்க பேசும்போது அவங்க அமைதியை உணர்வாங்க. பொறுமை சக்தியின் ஆதாரத்துல ஒரு செயல். அப்போ அந்த செயல் சாதாரண செயல்தான், ஆனா அந்த செயல்ல பொறுமை சக்தி தெரிஞ்சதுன்னா அப்போ அவங்க இது பாபாவுடைய சக்தி அப்படின்றது புரிஞ்சுப்பாங்க. பாபாவை நினைக்கும் போது நமக்கும் இந்த சக்தி வரும் அப்படின்றது புரிஞ்சுப்பாங்க. எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் உங்கள் பார்வையில் படக்கூடிய, உங்களோடு பேசக்கூடிய, கர்மத்தில் துணையாக தொடர்பில் வரக்கூடிய அனைவருக்கும் சக்திசாலி ஆகுவதற்கான உதவி செய்யுங்கள். அதாவது உங்களுடைய பார்வையில படக்கூடிய ஆத்மாக்கள், அவங்களுக்கு உங்க மூலமா சக்தி கிடைக்கணும். அந்த பார்வையினாலேயே அவங்கள நீங்க சக்திசாலியாக ஆக்கணும். நீங்க தினசரி யார் கூட பேசுறீங்களோ அந்த ஆத்மாக்களுக்கு உங்க பேச்சின் மூலமாக சக்தி கிடைக்கணும். அந்த பேச்சின் மூலமா அவங்க சக்திசாலி ஆகணும். அல்லது யார் கூட நீங்க வேலை செய்றீங்களோ, சென்டராக இருந்தால் சேவையினுடைய துணைவர்கள் யாராக இருந்தாலும், அல்லது உங்களுடைய தொடர்பில் யார் வந்தாலும் உங்க கர்மத்தின் மூலமா அவங்க சக்திசாலியாக ஆயிடணும். அந்த ஒத்துழைப்பு கொடுங்க, இல்லை அந்த உதவி செய்யுங்க அப்படின்றார். ஞானம் கொடுக்குறீங்க, அன்பு கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஓகே. இப்போ நீங்க சக்தி ஸ்வரூபமாகி எங்கேயோ போய் யாரையோ சக்திசாலி ஆக்கணும்னு இல்லை. கூட இருக்கிறவங்க, தினசரி நீங்க யாரை பார்க்குறீங்களோ, தினசரி நீங்க யாரோடு பேசுறீங்களோ அவங்கள உங்களுடைய எண்ணம், சொல், செயல் அல்லது பார்வையின் மூலமா சக்திசாலியாக ஆக்குங்க. அதுக்கு உங்களுடைய சக்தி ஸ்வரூபம் எமர்ஜ் ஆகி இருக்கணும் அப்படின்றார். உங்களுடைய சக்தி ஸ்வரூபத்தினுடைய ஸ்நேகத்தை கொடுங்கள். பாப்தாதா இதையும் பார்த்தார். அதாவது புதிதாக வந்து கொண்டிருக்கும் குழந்தைகளில் சில குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் உதவியின் கூடவே பிராமண ஆத்மாக்களாகிய உங்களிடம் இருந்தும் அவர்களுக்கு தைரியம், ஊக்கம், உற்சாகம், சமாதானம் கிடைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதாவது பாப்தாதாவிடமிருந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் சில குழந்தைகளுக்கு பாப்தாதாவிடமிருந்து டைரக்டா எடுக்கிறதுக்கு தெரியல. ஆகையால பிராமண ஆத்மாக்களாகிய உங்களிடம் இருந்து கூட அவங்களுக்கு அந்த ஊக்க, உற்சாகம், தைரியம், சமாதானம் கிடைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றார். சிறியவர்கள் தானே ஞானத்துல. சிறு குழந்தைகளாக இருந்தாலும் தைரியமாக பிராமணர் ஆகியிருக்கிறார்கள் அல்லவா? ஆக சிறுவர்களுக்கு சக்தி மூலம் பாலனை அவசியமாக இருக்கிறது. மற்ற பாலனை அல்ல, சக்தி கொடுக்கின்ற பாலனையின் அவசியம் இருக்கிறது. அதாவது ஞானத்துல யார் இப்போ சின்னவங்களா இருக்காங்களோ, புதுசா வந்திருக்காங்களோ, அவங்களுக்கு ஞானத்தின் பாலனை கொடுக்குறீங்க, புரிய வைக்கிறீங்க, அன்பாக பேசுவீங்க, ஆன்மீக அன்பை உணர்த்துறீங்க, அதெல்லாம் ஓகே. இப்போ சக்தியின் பாலனை தேவைப்படுது. அவங்க மாயாவை ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சக்தி வேணும். அதனால மற்ற பாலனை அல்ல, சக்தியின் பாலனை அப்படின்றார்.
சீக்கிரமாகவே ஸ்தாபனை செய்வதற்கு பிராமண ஆத்மாக்கள் தயாராகி விடுவார்கள். அனைவருக்கும் சக்தியின் பாலனை கிடைச்சதுன்னா நிறைய பேர் தயாராகிடுவாங்க இல்லையா? அப்போ ஸ்தாபனா காரியம் சீக்கிரமாக நடந்துடும் அப்படின்றார். ஏனென்றால் குறைந்தபட்சம் 9 லட்சம் வேண்டும் அல்லவா? ஆகவே சக்தியின் உதவி செய்யுங்கள். சக்திகளினால் பாலனை செய்ய வேண்டும். சக்திகளை அதிகரியுங்கள். அதிகமாக விவாதம் செய்வது போன்ற பாடங்கள் கொடுக்காதீர்கள். சக்தியை கொடுங்கள். அதாவது இப்போ ஜூனியர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஞானத்தில் இப்போதான் 1 இயர் ஆயிருக்கு, 2 இயர்ஸ் ஆயிருக்கு. அப்போ அவங்க ஏதாவது தவறு செய்வாங்க. இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும் அப்படின்னா இப்போ யாருமே அவங்க தவறை ஏற்றுக்கிறது இல்லை இல்லையா? அப்படி இல்லை சிஸ்டர், இப்படி இல்லை சிஸ்டர் அப்படின்னு விவாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க செய்தது ரைட் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது செய்தது தவறே இல்லைன்னு சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க? ஆத்மாவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இல்லை, உண்மையாக இருப்பதற்கான சக்தி இல்லை, உண்மையை சொல்ல மாட்டாங்க. அதனால இப்போ சக்தியின் பாலனை வேணும். அந்த விவாதிக்க கூடாது. நீங்க சொல்லும் போதே, நீங்க திருஷ்டி கொடுக்கும் போதே அவங்க உணரணும். அந்த மாதிரியான பாலனை வேணும். பேசிக்கிட்டே விவாதம் பண்ணிட்டே இருந்தால் அது என்னைக்கு முடியும்? அதனால சக்திகளை அதிகரியுங்கள் அப்படின்றார். படிப்பினையை கொடுக்காதீங்க, சக்தி கொடுங்க. அவர்களுடைய பலவீனத்தை பார்க்காதீர்கள், அவர்களிடம் இருக்கும் விசேஷ தன்மையை பாருங்கள். இப்போ ஒருத்தருக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குன்னா அந்த பலவீனத்தை ஹைலைட் பண்ணி நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. விசேஷ தன்மையை பாருங்க. அந்த பலவீனத்திலிருந்து அவங்க விடுபடுவதற்கான சக்தி கொடுங்க அப்படின்றார். எந்த ஒரு சக்தி குறைவாக இருக்கிறதோ அதை கொடுத்து சக்தியை நிரப்பிக்கொண்டே இருங்கள். இப்போது யாரெல்லாம் நிமித்தமாக இருக்கிறீர்களோ அவர்கள் இந்த வகையான பாலனை கொடுப்பதற்கு நிமித்தமாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வேண்டும், சேவை நிலையங்கள் அதிகமாக வேண்டும். இவையெல்லாம் பொதுவான விஷயங்கள். ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவும் பாபாவின் உதவியின் மூலம் சக்திசாலியாக ஆக வேண்டும். இந்த எண்ணம் தான் இருக்கணும் அப்படின்றார். இப்போ நிமித்தமாக இருக்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் அதிகரிக்கணும், கிளாஸுக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கை அதிகமாகணும், இன்னும் நிறைய சென்டர்ஸ் திறக்கணும், சேவை செய்யணும் அப்படிலாம் நினைக்கிறீங்க. அது ஓகே, அது பொதுவான விஷயங்கள். நீங்கள் நிமித்தமாக இருக்கீங்கன்னா அது செய்து தான் ஆகணும். ஆனால் இப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் பாபாவின் உதவியின் மூலம் சக்திசாலி ஆகணும். அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்றார். இப்போது இதன் அவசியம் இருக்கிறது. சேவையையோ அனைவரும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் சேவை செய்யாமல் இருக்கவும் முடியாது. ஆனால் சேவையில் சக்தி சொரூபத்தின் அதிர்வலைகள் ஆத்மாவுக்கு அனுபவம் ஆக வேண்டும். சேவையை நிறுத்தணும்னு இல்லை, சேவை செய்யுங்க. அதில் ஆத்மாக்களுக்கு அந்த சக்தியினுடைய அனுபவம் ஆகணும். சக்தியின் வைப்ரேஷன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணணும். சக்திசாலி சேவையாக இருக்க வேண்டும். உலகத்திலும் இப்பொழுதெல்லாம் சாதாரண சேவையை நிறைய பேர் செய்கிறார்கள். ஆனால் உங்களுடைய விசேஷ தன்மை சக்திசாலி சேவை செய்வதாகும். பிராமண ஆத்மாக்களுக்கும் கூட சக்தியின் பாலனை அவசியமாக இருக்கிறது. அதாவது உலகத்துல கூட இன்னைக்கு நிறைய பேர் கதா காலாட்சேபம், டிஸ்கோர்சஸ், கீதையை படிப்பாங்க. நிறைய குருமார்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய சொல்றாங்க. ஆனால் அதில் சக்தி இல்லை. ஒரு ஆத்மாவை மாற்றக்கூடிய சக்தி அதில் இல்லை. கேட்பாங்க, நல்லா இருக்குன்னுவாங்க. ஆனால் பரமாத்மாவுடைய மகா வாக்கியங்களில் தான் அந்த சக்தி இருக்கு. அப்போ நீங்கள் வெறும் பேசக்கூடாது, ஞானம் கொடுக்கக்கூடாது. அதில் சக்தி இருக்கணும். அந்த ஆத்மா சக்திசாலி ஆகணும். அது பிகேயாக இருந்தாலும் சரி, நான் பிகேயாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இப்போ சக்தி தேவை. ஆகையில இந்த மாதிரி சேவைக்கு நிமித்தமாகுங்க அப்படின்னு சொல்றார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள இதயத்தின் சமீபத்தில் இருக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மாக்களுக்கு சதா உரிய நேரத்துல
ஒவ்வொரு சக்தியையும் சொரூபத்தின் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, சதா சக்திகள் மூலம் ஆத்மாக்களின் பாலனை செய்வதற்கு நிமித்தமாகி இருக்கக்கூடிய தந்தையின் உதவியாளர் ஆத்மாக்களுக்கு, சதா ஒவ்வொருவருக்குள்ளேயும் தைரியம், ஊக்கம் மற்றும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய பறக்கும் கலையில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு, சதா பிரச்சனையை சமாதானத்தில் மாற்றக்கூடிய உலகத்தை மாற்றக்கூடிய ஆத்மாக்களுக்கு, நினைவு ஸ்வரூபம் மற்றும் சக்தி ஸ்வரூப ஆத்மாக்களுக்கு, அதாவது நினைவு சுரூபத்தின் மூலம் சக்தி ஸ்வரூபமாக ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நல்லது. இன்று விசேஷமாக சங்கம் பவனை சார்ந்த குழந்தைகள் வந்திருக்கிறார்கள் அல்லவா? அதாவது சங்கம் பவன் அப்படின்றது அபு ரோட்ல ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சென்டர். அங்க பிரதர்ஸ் எல்லாம் நிறைய தங்குறாங்க. ஸ்டேஷன் சேவையெல்லாம் அவங்க தான் செய்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு வர்றது, ரிசீவ் பண்ணுறது, அங்கிருந்து சாந்திவனுக்கு அனுப்புறது, ஞான் சரோவர் அல்லது பாண்டபவனுக்கு அனுப்பணுன்னா அவங்க தான் எல்லாம் பார்த்துப்பாங்க. நைட் எல்லாம் வந்து டியூட்டி பார்ப்பாங்க. நைட் 1:30 மணிக்கு ட்ரெயின் வந்தாலும் இருப்பாங்க. அது சங்கம் பவனை சார்ந்த சகோதரர்கள் வந்து அந்த சேவை செய்துட்ருக்காங்க. அந்த சங்கம் பவனை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சேவையும் குறைந்ததல்ல. இன்று பாப் தாதாவிற்கு குறிப்பாக அவர்களுடைய நினைவு வந்தது. அனைவரையும் வரவேற்கும் சேவையும் குறைந்ததல்ல. நைட்டில் வந்து இறங்குறோம். வந்து இறங்கினோடனே சிஸ்டர் இந்த பஸ்ஸு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஏற்றுங்க, கிளம்புங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஆறுதலாக இருக்கும். தேட வேண்டாம், ரெடியாக நிற்கிறாங்க. ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு, அதுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க. இந்த பிளாட்ஃபாரத்தில் வரும், மாற்றிட்டாங்க, அங்கே போங்க, எல்லாம் கைட் பண்ணுவாங்க. அதேபோல் சாந்தி வனத்தினுடைய சேவாதாரிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருடைய சேவையும் சாதாரணமானதல்ல. ஒருவர் மற்றவரை விட முன்னால் இருக்கிறார்கள். அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய சேவையும் முக்கியமானது, உயர்ந்தது அப்படின்னு சொல்றார். ஏனென்றால் சாந்தி வனத்தில் இருக்கக்கூடிய சேவாதாரிகளும் விழித்திருக்க வேண்டியதாக இருக்கிறது, நடக்க வேண்டியதாகவும் இருக்கிறது, ஓட வேண்டியதாகவும் இருக்கிறது, திருப்திப்படுத்த வேண்டியதாகவும் இருக்கிறது. நல்லது. வாழ்த்துக்கள். இப்போ மிட் நைட்டில் வரோன்னா அப்போவும் அவங்க விழித்திருந்து அகாமடேஷன் கொடுக்குறாங்க இல்லையா? அப்புறம் சாந்திவன் கேம்பஸ் எவ்வளோ பெருசு, எவ்வளோ நடக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ தான் வெஹிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது. ஆரம்பத்தில் அதெல்லாம் இல்லை. அப்போ ஓடணும், நடக்கணும், திருப்திப்படுத்தணும். யாருக்கு என்ன வேணுமோ ராஸ்தா போஜன், ஜர்னிக்கு ஃபுட் வேணும், எல்லாம் செய்துட்டு ரிட்டர்ன் வரும்போது சரியாக சாப்பாடு கொடுக்கலன்னா திருப்தியாக இருக்க முடியாது இல்லையா? எல்லா விதத்துலேயும் திருப்திப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஆகையால் வாழ்த்துக்கள் சொல்கிறார். பாண்டவ பவனத்தை சார்ந்த சேவாதாரிகளுக்கும் மதுபனத்தின் 4 புஜங்களுக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதாவது சங்கம் பவன், சாந்திவன், பாண்டவ பவன், ஞான் சரோவர் எல்லா இடத்துல யாரெல்லாம் சேவை செய்துட்டு இருக்கீங்களோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறார். அடுத்தது பாப் தாதா டபுள் ஃபாரினர்ஸை பார்த்து கொண்டிருக்கிறார். டபுள் ஃபாரினர்ஸ் மீது பாப் தாதா மற்றும் அனைத்து தாதிகளின், அனைத்து பிராமணர்களின் டபுள் ட்ரிபிள் அன்பு இருக்கிறது. ஏன்? பாப் தாதா எப்பொழுதுமே அவர்களுடைய இந்த விசேஷ தன்மையை சொல்லதான் செய்வார். அனைத்து விதமான கலாச்சாரத்தின் சுவர்களை உடைத்து பிராமண வாழ்க்கையில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். பிராமண கலாச்சாரத்தினர் ஆகிவிட்டீர்கள் அல்லவா? மேலும் உங்களை பார்க்கும் போது நீங்கள் வேறு ஏதோ நாட்டை சேர்ந்தவர்கள் என்று அப்படி தோன்றுவதே இல்லை. நீங்களும் நம்முடைய பாரதத்தை சார்ந்தவர்கள்தான். மேலும் சதா பாரதத்தை சார்ந்தவர்களாகவே இருப்பீர்கள். எனவே டபுள் ஃபாரினர்ஸுக்கும் மிக மிக பல ஆயிரம் மடங்கு, பல லட்சம் மடங்கு வாழ்த்துக்கள். மிகவும் நல்லது. வரதானம். தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு பரமாத்மா அன்பை அனுபவம் செய்யக்கூடிய தாமரை மலர் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆகுங்கள். தாமரை மலர் ஆசனம் பிராமண ஆத்மாக்களின் மிகவும் உயர்ந்த நிலையின் அடையாளம் ஆகும். அப்படிப்பட்ட தாமரை மலர் ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாக்கள்
தேக அபிமானத்தில் இருந்து இயல்பாகவே விடுபட்டு இருப்பார்கள். அவர்களை ஷரீரத்தின் பற்று தன் பக்கம் கவர்ந்தெழுக்க முடியாது. எப்படி பிரம்மா தந்தைக்கு போகும் போதும் வரும்போதும் ஃபரிஷ்தா ரூபம் அல்லது தேவதா ரூபம் சதா நினைவில் இருந்தது, அதேபோல் இயல்பான ஆத்ம அபிமானி நிலையில் சதா இருக்க வேண்டும். இதற்கு தான் தேக பற்றிலிருந்து விடுபட்டவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த தேக பற்றிலிருந்து விடுபட்டவர்கள்தான் பரமாத்மாவிற்கு பிரியமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன்: உங்களுடைய விசேஷ தன்மைகள் அல்லது குணங்கள் பிரபுவின் பிரசாதமாகும். அவற்றை என்னுடையது என்று நினைப்பது தேக அபிமானமாகும். இன்றைய அவ்யக்த சமிகை: அன்பு புத்தி என்றால் புத்தியின் ஈடுபாடு அல்லது அன்பு ஒரு பிரியமானவருடன் ஈடுபட்டிருக்க வேண்டும். எப்போது ஒருவருடன் சதா அன்பு இருக்கிறதோ அப்போது வேறு எந்த மனிதர் அல்லது வசதிகளுடன் அன்பு ஏற்பட முடியாது. ஏனென்றால் அன்பு புத்தி உடையவர்கள் என்றால் சதா ஒருவரை தன் எதிரில் அனுபவம் செய்யக்கூடியவர்கள். இதுபோல் எதிரில் இருப்பவர்கள் எதிரில் இல்லாதவர்களாக இருக்க முடியாது. அதாவது அன்பு புத்தி இருக்குன்னா எப்போவுமே பாபா முன்னாடி இருக்கிறோம், பாபா என் முன்னாடி இருக்கிறார் அப்படின்னு அனுபவம் செய்துட்டே இருப்பாங்க. அப்படி அனுபவம் செய்யக்கூடியவங்க எதிரில் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படின்னா வேற எங்கேயோ போயிட மாட்டாங்க, விலகி போயிட மாட்டாங்க, உலகத்தின் பக்கம் முகத்தை திருப்பிட மாட்டாங்க. ஆகையில அன்பு புத்தின்னா எப்போவுமே அவங்க பாப் தாதாவை எதிரில் அனுபவம் செய்துட்டே இருப்பாங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர், ஒப்பில்லாத ஒளியவர், அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின்
திருவருள் நிறையவே சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே தத்துவம் காண்போமே சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம் சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உனை கண்டோ ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம் இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம் உன்னையே நினைந்திருப்போம் உன்னையே நினைந்திருப்போம் சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் 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 சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்